வெற்றியோ தோல்வியோ அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் பிஜேபி வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பார்வையாக தான் இருக்குது. அதை தான் நேற்றும் அதை ஒரு திரும்ப அதை தான் சொல்கிறார். நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ளே போனால் அது இல்லை, தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். திமுக அளவுக்கு அதிமுகவும் விமர்சனத்துக்குரிய ஒரு கட்சி தான், அவங்களுடைய ஆட்சியும் அதே மாதிரி தான். இது ரெண்டுக்கும் மாற்று தான் பிஜேபியை வந்தால் தான் நல்லா இருக்கும். வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஸ்டாண்டு. திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலீங்கன்னா, திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. டெல்லியில் வந்து பார்த்தாரு ஒரு பெரிய அதிகாரின்றாரு. அவர் சொல்கிறத பார்த்தா ஐபி ஆஃபீஸர்ஸ் யாரோ போய் பார்த்துருக்குறாங்க. பிரதமரை பார்க்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாம், நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. பட் நான் கையெடுத்து கும்பிட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசு, டெல்லியில் மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கொண்டு ஐயா, எங்களுக்கு இந்த ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. வாய்ப்பு இல்லைல்ல, பேசுகிறாரு, கரெக்டு தான். ஆதங்கமாக கூட இருக்கலாம். என்ன எனக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்கேன்னு சொல்கிறாரு, கரெக்டு. அந்த ஆஃபர் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதிமுக கூட்டணி போக முடியாது, பிஜேபி அதிமுக கூட்டணி ஒன்றால் போக முடியாது, மாற்றமே இல்லையே. நான் நினைச்சா விஜய்க்கு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் ஈத்தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியலில் பரபரப்பாக 2 விஷயம் வந்து இப்போ பேசப்பட்டு வருது. குறிப்பாக ஒன்று, திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் ஈரோடில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த ஈரோடில் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவர் இந்த கூட்டணி மீது ஒரு அதிருப்தி வச்சு பேசின மாதிரி ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார். திமுகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக கூட்டணி சேர்ந்துட்டா, எண்ணிக்கைகள் இருந்துட்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் தலைமையில் எல்லாரும் எண்ணிக்கையில் வந்து ஒன்று சேர்ந்தாலும் மட்டும் போதாத திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷனை வைக்கணும் திமுகவுக்கு எதிராக. அந்த விஷன் மக்கள் பார்ப்பாங்க, விஷனை வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. திட்டங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, அதை விட நீங்கள் சிறந்த கொடுப்பீங்களா அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு எண்ணிக்கையை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த கூட்டணிக்கு நேர்மாறான எதிரான ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கருத்து ஒரு பரபரப்பாக உண்டாகியிருக்கு. ஒரு கூட்டணி கட்சியாக இருந்துட்டு இப்படி ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இது என்ன, இந்த பேச்சினுடைய பின்னணி எப்படி பார்க்கணும்? இல்லை, இது அவர் இன்னும் மாநில தலைவராக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ப்ரெஸ் மீட்டு, நேற்று ப்ரெஸ் மீட்டு 2-3 விஷயம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக வந்து அந்த ஈரோடு ஒட்டி நடந்த ஒரு கொலை சம்பவம் சம்மந்தமாக அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு, இது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறார். குறிப்பாக உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், வரிசையாக தொடர் உண்ணாவிரதத்துக்கு அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியவர் மாநில தலைவர். உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. தொடருக்கு நாங்கள் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறது சம்மந்தமாக மாநில தலைவர்கிட்ட கலந்தோடு சேர்த்து பேசுவோம், மாநில லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு எதாவது சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் ஈரோடில் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆரம்பத்தில், இல்லை போலீஸ் நடவடிக்கை எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை, அதனால் நாங்கள் தொடர் போராட்டத்தை நடத்த போகிறோன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படிங்கிறத பார்த்து அவர் இன்னும் ஒரு மாநில தலைவருங்கிற அந்த அந்த மனநிலையிலேருந்து இன்னும் மாறலை. அவர் மாநில தலைவர்னு வேற ஒருத்தர் போட்டாச்சுங்கிறது அவருக்கு தெரியலையான்னு தெரியல. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அவர் ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் தானே, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா என்னை எடுத்துகிட்டு வேற ஒருத்தரை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஏற்கனவே அமித்ஷாட்டையும் நட்டாட்டையும் சொல்லியிருந்தார். காரணம் என்னென்னா, அதிமுக அளவுக்கு திமுக அளவுக்கு அதிமுகவும் விமர்சனத்துக்குரிய ஒரு கட்சி தான், அவங்களுடைய ஆட்சியும் அதே மாதிரி தான். இது ரெண்டுக்கும் மாற்று தான் பிஜேபியாக வந்தால் தான் நல்லா இருக்கும். வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஸ்டாண்ட் அது. ஸோ அதனால தான் ஒரு ஓப்பனாக திருப்பி என்ன சொல்கிறார், அதே விஷயத்தை என்ன சொல்கிறாரு,
நீங்கள் வந்து இந்த இந்த கூட்டணி எத்தனை யார் யார் கூட்டணி அப்படி இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மேலும் சில கட்சிகள் வரும்னு சொல்கிறாங்களே, திமுகவை மெகா அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டாகும். பெரிய பெரிய கூட்டணியை அமைக்க போகிறீங்களான்னு சொல்கிறாங்களே, என்னதுக்கு தான் அண்ணா அது தேவையில்லை. நம்ம வந்து திமுகவை குறை சொல்கிறோம்னா, நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா என்னென்ன செய்ய போகிறோங்கிறத டிக்ளேர் பண்ணணும். நம்ம அதற்கான விஷயங்களை சொன்னால் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் எனக்கு இது என்னையை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுடைய எண்ணிக்கை எனக்கு ஒரு பெருசா பெரிய லெவலில் தெரியல. பெருசாக தெரியலங்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவை வந்து பெருசாக ஒரு மீன்மணியை பேசுகிற மாதிரியே தெரியல. ஆமாம். ஸோ அதனால் காரணம் என்னென்னா, வெற்றியோ தோல்வியோ அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் பிஜேபி வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பார்வையாக தான் இருக்குது. அதை தான் நேற்றும் அதை அவர் திரும்ப அதை தான் சொல்கிறார். என்ன சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு இல்லை அமித்ஷா வந்து என்ன சொல்லிட்டு போகிறாரு, என்டிஏ கூட்டணி பலமாக போது நீங்கள் அதிமுக வந்துருச்சு, நாங்கள் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறோன்னு சொல்லணும். நேற்று கேள்வி ஆமான்னு கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய பலமான கூட்டணி, இன்னும் நல்ல பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து அந்த எண்ணிக்கையில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதையும், இது ஒரு பலமான கூட்டணிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் சொல்லலை அண்ணாமலை. திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கண்ணா. திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அண்ணாமலைக்கு அந்த நம்பிக்கை என்ன இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி பயணம் செய்தால் திமுகவை பெரிய லெவலில் வீழ்ச்சி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறார். அது நல்லா தெரியுது. காரணம் என்னன்னா, அதிமுக வீக்காக இருக்குங்கிறத பல முறை அவர் வந்து அண்ணாமலை டேட்டாவோட சொல்லியிருக்காரு, பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதனால இது உள்ளுக்குள்ள உள்ள அதிருப்தியை தான் வந்து இப்போ போட்டு உடைச்சிருக்கிறாரா திரு அண்ணாமலை? 100% தன் மீது இந்த இருந்த அந்த ஒரு பதவியையும் பறித்து அந்த கூட்டணியும் வர வச்சு இப்போ அது முற்றிலுமா அவருடைய விருப்பத்துக்கு மாறா வந்து தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. இப்போ தேசிய பொறுப்பு கொடுக்க போறேன்றாங்க. அவர் மீது சுத்தமாக கவனமே கிடையாது. அந்த தலைவர் பொறுப்பு பறித்தது பிறகு அதனுடைய அதிருப்தியினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இந்த ஆமாம் பேச்சு. 100% அவருக்கு அதிருப்தி. காரணம் என்ன, உடனே எம்பி, அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அது காரணம் வந்து ஊடகங்களில் அவரை வந்து அடுத்த லெவலில் பூம் கொண்டு போனாங்க. இல்லை அவர் வந்து மாநில தலைவர்லேருந்து எடுத்துகிட்டு எம்பி ஆக்கி உடனே இணையமைச்சர். அதில் என்ன இணையமைச்சர், ஹோமில் வந்து கிட்டத்தட்ட ஐடி இடி இதெல்லாம் அவர் தான் பார்க்க போகிறாரு, இப்படி ஒரு ரூமர்ஸ் போணுச்சு. அதனால் அவருடைய காரணம் என்னென்னா, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு பெருசாக நம்பிக்கையாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, திருப்பி ஒன்றும் இல்லாமல் போக போகுது. அவர் போனது அது ஒரு வருத்தம். அது ரெண்டாவது, அதிமுக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தவர். அவர் திமுக தான், திமுக அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தவர். ஸோ அந்த கூட்டணி அவர் பெருசாக ரசிக்கலைங்கிறது தான். அதனால் நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் வந்து தெளிவாகவே தெரிஞ்சுது, அவர் வந்து அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லை, பிடித்தம் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அதான் அந்த வார்த்தையை கூட அவர் உபயோகப்படுத்தியிருந்தார். கூட்டணி பற்றி நான் பேச விரும்பலன்னா, ஏன்னா நான் பேசினா நல்லா இருக்காதுண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு தான் அந்த ஆமாம் யார் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டப்போ தான் நான் அந்த கூட்டணியை பற்றி நான் சொல்ல முடியாதுண்ணா அப்படின்னு தான் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவருக்கு எதிர்பார்த்த விஷயம் தானே, அண்ணாமலைக்கு எதிர்பார்த்த விஷயம் தான். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஒரு தற்சயமாக நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் பிரேக் ஆச்சு. அந்த கூட்டணி சந்திரபாத கூட்டணி எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படுது. இப்போ கொள்கை கூட்டணின்னு சொல்லக்கூடிய திமுக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லக்கூடிய கூட்டணியில் இங்கேயும் வந்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கா இந்த தேர்தலில்? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து அவர் பல கருத்துக்களை வந்து சமீப காலங்களில் முன்வைக்கிறாரு. இந்த கூட்டணியில் வந்து எனக்கு பல பேரங்கள் வந்து பேசினாங்க, பலரும் வந்து எனக்கு வந்து வலை விரிச்சாங்க, விஜயும் எனக்கு வந்து கூப்பிட்டாரு, அந்த நான் வந்து இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அந்த விகடன் மாநாட்டு கூட நான் போகலை அப்படின்லாம் கூட சொன்னார். இப்போ நேற்று ஒரு பொது மேடையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. சென்னை ஒரு உயர் அதிகாரி, மத்திய அரசனுடைய உயர் அதிகாரி என்கிட்ட பேசினார், பிஜேபியோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. இது சத்தியம், 100% உண்மை அப்படின்னு இதில் உடைக்கிறாரு. என்னை வந்து கூப்பிட்டாங்க, நான் தான் வந்து கை கூட்டி கும்பிட்டுட்டேன். நீங்கள் இந்த எஸ்சி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படின்னு கேட்டாங்க. நான் அது கூட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய நன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த பேச்சுக்கள்? இது பலமுறை பதிவு செய்திருந்தாலும் இந்த சமயங்களில் அதிகமாக வந்து திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்வதற்கான நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு, டெல்லியில் வந்து பார்த்தாரு ஒரு பெரிய அதிகாரின்றாரு.
அவர் சொல்கிறத பார்த்தா ஐபி ஆஃபீஸர்ஸ் யாரோ போய் பார்த்துருக்குறாங்க அவரை. வந்துட்டீங்கன்னா நீங்கள் அவரை சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிரதமரை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாம், நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. பட் நான் கையெடுத்து கும்பிட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்ப வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆதவ அர்ஜுன் கூட அவரோட இருக்கும்போதே அவர் வந்து ஒரு கூட்டணியில் முயற்சி ஆரம்பிச்சாரு. ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு. ஒன்று அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து பார்த்தாரு. என்ன ஸோ நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் டிமாண்டுக்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். திமுக பேச்சிலேயே வந்து இன்னொன்னும் குறிப்பிடுறாரு, எனக்கு விஜயும் அழைப்பு இருந்துச்சு, இபிஎஸ் வந்து எனக்கு வந்து எத்தனை கதவுகள் இருந்துச்சு, எனக்கு பின்வாசல் கதவு இருந்துச்சு, இந்த பக்கம் வலப்புறம் இடதுபுறம் எல்லா பக்கமும் கதவு இருந்துச்சு, எல்லாத்தையும் கூட்டிட்டேன், ஒரே ஒரு கதவு தான் என்னோட ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய கதவு மட்டும் தான் திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் டிமாண்ட் பண்ணணும், நிறைய தொகுதி கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. அதற்கான விஷயம் தான். நீங்கள் அது ஒரு விஷயங்க. திருமாவளவன் போனால் எங்கே போக முடியும் இன்னைக்கு அவரால்? நம்ம அப்படி பேசி பார்ப்போம். எங்கே எங்கே போவார்? வேற எங்கே போவார்? அது என்ன வெற்றி கூட்டணி? அவரால் செஞ்சிட முடியுமா? அவரால் ஜெயிச்சிட முடியுமா? 50 சீட்டை வாங்கட்டும். யார்கிட்ட? தாவேக்கிட்ட வாங்கட்டும். மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசி டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கும்பிட்டு வந்தேன். ஐயா, எங்களுக்கு எங்க ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை, மன்னிச்சிருங்க. இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம். சீமான்ட்ட போய் பாதிக்கு பாதியாக இருக்கட்டும், 234 2 பிரிங்க, திரும்ப என்ன செய்ய முடியும் அவரால்? வாய்ப்பு இல்லைல்ல. பேசுகிறாரு, கரெக்டு தான், ஆதங்கமாக கூட இருக்கலாம். என்ன எனக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்கேன்னு சொல்கிறாரு, கரெக்டு. அந்த ஆஃபர் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதிமுக கூட்டணி போக முடியாது, பிஜேபி அதிமுக கூட்டணி உங்களால் போக முடியாது, மாற்றமே இல்லையே. நீங்கள் வந்து விஜயோட போனால் தான், விஜயோட போனால் வெற்றிங்கிறது சரியாக இருக்குமா? அடுத்து எடுத்துங்க சீமான். ஸோ அதனால் இது வந்து அவர் இருக்கிற அவருடைய உயரத்துக்கு இதெல்லாம் பேசக்கூடாது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள ஒரு 3வது பெரிய கட்சி அவர் ஆகிட்டார் கிட்டத்தட்ட, அப்படி தான் சொல்லணும் நம்ம வச்சுங்களேன். திமுக அதிமுக அடுத்த கட்டத்துக்கு இப்போ அவர் தான் இருக்கார். காங்கிரஸ்லாம் வீக்காக தானே இருக்கார். நீங்கள் திரும்ப அடுத்த ஸ்டேஜில் இருக்கார். ஏன்னா தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏன் இதை அவர் சொல்கிறாருங்கிறது தான் எல்லாத்தோடைய பார்வையும் பெருசாக இருக்குது. அது தேவையில்லை அவருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்ட ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா? அவருக்கு திமுக எதாக இருந்தாலும் டிமாண்ட் பண்ணி பேசி பார்க்கலாம், பிடிக்கலன்னா வெளியே போயிடலாம். இந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. 2 வழி இருக்குது. அவர் சொன்ன 2 கதவு இருக்குது அவருக்கு. என்ன அவர் பாணியிலே சொன்னீங்கன்னா, ஒரு கதவு விஜய் பார்க்க இருக்கிற கதவு, இன்னொன்று நாம் தமிழர் சீமான் கதவு, 2 கதவு திறந்துருக்கு. அந்த 2 கதவு திறந்துட்டு போயிடலாம். மூடிட்டா கூட அவர் திறந்துட்டு போயிடலாம். ஆனால் இன்னும் ஒரு அதிகாரி வந்து பார்த்தாரு, விஜய் கூப்பிடுறாரு, என்னை எடப்பாடி பேசி பார்த்தாரு, இப்படிங்கிறதுலாம் தேவையில்லைங்கிறேன். ஸோ இதில் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் மேலே உள்ள ஒரு மரியாதையும் அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையும் குறைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது சொன்னார்னா அவர் வேறு எதுவும் த்ரெட்டன் பண்ணுறாரு, திமுகவை வந்து வேறு மாதிரி போட்டு பார்க்குறாருன்னு நினைப்பாங்கல்ல. அரசியல் உற்றுநோக்கு கவனிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, வட தமிழகத்துல திமுகவுக்கு ஒரு வெற்றி வீரராக திருமாவளவன் அவர்கள் தான் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியில இருக்கும்போது அவர் பவர் பாலிடிக்ஸ் செய்வார் இந்த சமயத்துல அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்கல்ல. திமுகவோட இருக்கிறப்ப தான் வெற்றி வீரராக இருப்பார். தனியாக நின்று அவரால் என்ன பண்ண முடியும்? திமுகவோடையோ இருக்கும்போது தானே வெற்றி வீரர் அவர். திருமாவளவன் விசிகா வட மாவட்டங்களில் இல்லைன்னா தனியாக இருந்து என்ன செய்ய முடியும் அவரால்? நல்லா புரிஞ்சுங்களேன். ஏற்கனவே ஒரு இருக்குது 24-25% இருக்கிற திமுகவோட ஒரு 8-10% உள்ள விசிகாவும் சேரும்போது தான் அது வெற்றியாக இருக்கும். நீ அதில் பேசுகிறது அதான் சொன்னேன். அவர் அதிமுகவோட போகலாம் தாராளமாக, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போது பிஜேபி இருக்குது.
ரெண்டாவது பிஎம்கே அங்கே இருக்குது. இன்னும் முடிவு செய்யலை. இல்லை பிஎம்கே அங்கே தான், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவரால் எங்கே போக முடியும்? இது அப்புறம் திமுக கேட்க ஆரம்பிப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவருக்கு தான், அவருக்கான சூழ்நிலையை குறைச்சிக்கிறாரு அவர். திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு, ரைட்டுங்க உங்களை அதிகாரி ஒருத்தர் வந்து பார்த்தாரு, ஏன் நீங்கள் தாராளமாக போகலாமே அப்படின்னு பேசுனா திருமாவளவனுக்கு எந்த பதில் சொல்ல முடியும்? அதனால் அது திருமாவளவன் பேச்சுங்கிறத அவர் வந்து அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய உயரம், அவர் முதல்வரோட ஒரு நெருக்கமாக இருக்கார். எத்தனை சீட்டு, என்ன ஏதுங்கிறத பேசி முடிச்சுக்கலாம் தாராளமாக. இதுக்காக என்னை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, நான் எதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து ஒரு அரசியல் போக்கில் வந்து ஒரு சரியாக இருக்காது. அவருக்கு மேலே இருக்க மரியாதையையும் நம்பிக்கையும் அவர் வந்து அடுத்தது குறையும். அதனால் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அவர் இப்படி உணர்றாரோ, தன்னை வந்து திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதுன்னு ஒரு உணர்றாரோ? எதாக இருந்தாலும் வெளியே போயிடலான்ற நான். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா வெளியே தான் போகணும். மிரட்ட முடியாதுல்லங்க. நீங்கள் திமுக பெரிய கட்சிங்க, நீங்கள் மிரட்டிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு 12 சீட்டு 10 சீட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இல்லைன்னு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்ற நான். ஓகே, பிஜேபி கூப்பிட்டு இருந்திருக்கலாம், அன்னைக்கு நேற்று வந்து எடப்பாடி கூப்பிட்டு இருந்திருக்கலாம், புரியுதுங்களா, விஜய் கூப்பிட்டு இருந்திருக்கலாம், சீமான் கூப்பிட்டு இருந்திருக்கலாம், எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அந்த 10 சீட்டோ 12 சீட்டோ 12ம் வெற்றியாக இருக்குது எந்த கூட்டணியில் இருந்தால் தான் இருக்க முடியுங்கிறத அவர் முடிவு பண்ணியிருக்கணும். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அதனால் இது தவிர்க்கலாம். அவர் ஓகே, இதெல்லாம் பேசுகிறதுனால திமுக பயந்து நம்மளுக்கு 25 சீட்டு கொடுத்துரும் 30 சீட்டு கொடுத்துரும்னு திரும்ப நினைத்தாருன்னா அவர் ஆமாம் ஏமாளி அவர் அதில் வந்து தப்பே கிடையாது. ஏன்னா சூழ்நிலை அதுதான். யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அதுதான் கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்களுடைய லேட்டஸ்ட் ப்ரெஸ் மீட், அதே போல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த மேடை பேச்சு சம்பந்தமாக அவங்களுடைய பேச்சினுடைய அரசியல் பின்னணியை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.